மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்த பெண்ணை அவதூறா நடத்தின விவகாரத்துல திருச்சி சரக டிஐஜி சம்பந்தப்பட்ட காவலர்களை எச்சரிக்கும் ஆடியோ வெளியாயிருக்கு. பொதுமக்களை அவதூறா நடத்துற காவலர்களோட அடிவயத்துல புளிய கரைச்சிருக்கு திருச்சி சரக டிஐஜி எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி ஆக்ஷன். அரியலூர் எஸ்பி அலுவலகத்தையும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தையும் இணைப்பில் வைத்துக் கொண்டு திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் காவலர்களை லெப்ட் ரைட் வாங்கிய ஆடியோதான் இது. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சில நாட்களுக்கு முன்னதாக இளம்பெண் ஒருவர் பாலியல் புகார் கொடுப்பதற்காக தொடர்பு கொண்டிருக்கிறார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காதலித்து கர்ப்பமாக்கிய வாலிபர் தற்போது வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பதாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட மகளிர் காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணை மறு விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணால் சொன்ன தேதியில் ஆஜராக முடியாமல் போயிருக்கிறது. இதனால் அடுத்த நாள் மகளிர் காவல் நிலையத்திற்கு கால் செய்த பெண், மேடம் இன்று வரட்டுமா என கேட்டிருக்கிறார். அப்போது அந்த போன் காலில் பேசிய சிறப்பு எஸ்ஐ சுமதி பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அலட்சியமாக பதிலளித்தது மட்டுமல்லாமல் ஆபாசமாக திட்டி போனை துண்டித்திருக்கிறார். அரசுல நீங்க உடம்பு முடியலன்னு வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் திருச்சி சரக டிஐஜியை நேரில் சந்தித்து ஆடியோ ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறார். சிறப்பு எஸ்ஐயை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என முடிவெடுத்த டிஐஜி வருண்குமார் எஸ்பி அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை ஓபன் மைக்கில் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆல் உமன் போலீஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்திய டிஐஜி வருண்குமார் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் எஸ்எஸ்ஐ சுமதி பயன்படுத்திய பாஷையை அனைவரும் கேட்கும்படி அவருடைய ஆடியோவை பிளே செய்து காட்டியிருக்கிறார். எஸ்எஸ்ஐ சுமதி அஜாக்கிரதையாக பேசியிருப்பதாக பணியில் இருந்த காவலர் முட்டுக் கொடுக்கவும் வருண்குமார் ஐபிஎஸ் காவலர்களுக்கு புரியும் பாஷையில் விட்ட டோஸ் அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் வாசலாம் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுதான் ஏழுபடி உருவாக்குறாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறதில்லை சார், இதெல்லாம் தெரியாம பேசிப்பாங்க சார். வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? மைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா? ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீவ் பண்ணிட்டேங்க சார். பேசுறது தப்புதாங்க சார். வான் பண்ணிடுறேங்க சார் உடனே. அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. எஸ்பி ஆபீஸ். உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் விஆர் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க. வணக்கங்க. இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ணப்படும். மாவட்டத்துக்கு சொல்லிருங்க. எஸ்எஸ்ஐ சுமதி பேசியது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளாத பெண் காவல் ஆய்வாளரை முதல் குற்றவாளி என அதட்டிய வருண்குமார் சம்பந்தப்பட்ட எஸ்எஸ்ஐ சுமதியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இனிமேல் இதுபோல் யாராவது புகார் கொடுக்க வரும் மக்களிடம் நடந்து கொண்டால் தண்டனை கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கையும் விடுத்திருப்பது பொதுமக்களிடத்தில் பாராட்டை பெற்றிருப்பதோடு காவல்துறையினர் மீது இழந்த நம்பிக்கையையும் மீட்டுக் கொடுத்திருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.